துர்மரணங்கள் ஏன் திரும்பி திரும்பி அவங்கள போட்டு பாடாப்படுத்துது? எதனால, யாருக்கெல்லாம், எந்த சூழல்ல, எந்த வயதுல துர்மரணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு ஃபார்மேட் நியூமராலஜில நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருப்பீங்க இல்லைங்களா? இது வந்துட்டு உலக அளவில் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் பேரை மட்டும் உங்கள் டேட்டுக்கு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நம்ம ரிலீஃப் ஆகிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் தேதி, 16ஆம் தேதி, 25ஆம் தேதி அப்படின்னு பிறந்திருக்கீங்க. உங்களுடைய பெயர் பீல இருக்கக்கூடாது. வருஷத்துலேயும் 7 இருக்கக்கூடாது, மாதம் ஜூலை இருக்கக்கூடாது, தேதியில் 7, 16, 25, விதி எண்ணிலும் 7 இருக்கக்கூடாது. இருந்தால் உங்களுடைய பெயர் பீலே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பேர் அல்பாபெட்டிக் பேர் பி நம்பரில், பி லெட்டரில் இருக்கக்கூடாது. இருந்தால் எந்த வயதிலும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளன. அவங்களுக்கு இதே தான் பொருந்தும், கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து இசட்டில் கூட பேர் அதிகம் வைப்பாங்க. இதுவும் ப்ளஸ் அடிஷ்னலாக, ஏன்னா நம்ம ஊரில் அதிகமாக இசட்டில் பேர் இருக்காது. இந்த இசட்டில் பேர் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா 17/8/17 26ஆம் தேதி இருந்துச்சுன்னா இவங்களுடைய பேர் இசட்டில் இருக்கக்கூடாது. பல வயதை கடந்ததுக்கப்புறம் வந்துடுச்சிங்க அப்படின்னா அது நேச்சர் தாங்க அது. ஆனால் கரெக்டாக மிடில் ஏஜ் இருக்கும், டக்குன்னு வருது. ரீசன்லாம் பார்த்தா ரீசன் எதுவும் ஒன்று சின்னதாக இருக்கும். சில பேருக்கு அந்த ரீசன் கூட இருக்காது. இல்லைங்க நல்லா பேசிட்டு தான் இருந்தாங்க. அது 1 ஹவருக்கு முன்னாடி நான் என்கிட்ட தாங்க பேசினார், இது என்னாச்சுன்னு தெரிலைங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் அது ஏதோ ஒன்று ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிப்போம், ஏதோ ஒன்று சொல்லுவோம். இல்லாமல் திடீர்னு இதுன்னு இல்லை, அது கூட ஏன் வரணும்? இது இருந்தால் அது நடக்கும். ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரீசெண்டாக நம்ம எல்லாரையும் சுக்குநூறாக உடைத்த ஒரு சம்பவம், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நர்மதா நதியில் போன ஒரு குடும்பம், ஒரு போட்டே கவிழ்ந்தது. அதில் கண்ணீர் வரக்கூடிய ஒரு காட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தாய் தன்னுடைய சின்ன மகனை கட்டிட்டு அப்படியே இருவரும் இறந்த அந்த 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 காட்சியை பார்த்தது யாராலையும் மறக்கவே முடியாதுங்க. சின்ன வயசில் வர இந்த துர்மரணங்கள் ஏன் தான் வருது? இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்க 40, 30, 20, 10 வயசு குழந்தைக்கு கூட துர்மரணம் ஏற்படுது இல்லையா? எங்கே, எப்போ, எப்படி வருது, ஏன் வருதுன்னே புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சூழலில் நம்ம இருக்கோங்க. இதெல்லாம் ஏன் தான் வருது? குறிப்பாக யாரு இந்த துர்மரணத்தை கண்டு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பாதுகாப்பு வளையம் மாதிரி நமக்கான, நம்ம குடும்பத்திற்கான, நம்ம பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு வளையமா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கா ஃபார்மேட் நியூமராலஜியில? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். அதாவது ஒவ்வொரு நாளையும் நம்ம உயிரோடு இருப்பதே, நம்ம நடப்பது, நம்ம செயல்படுவது அப்படிங்கிறதே இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னே சொல்லணும் சார். அப்படிப்பட்ட சூழலில் தான் இப்போ நம்ம எல்லாருமே தள்ளப்பட்டிருக்கோம் இருக்கீங்களா? சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னாக்க துர்மரணம் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படுது சார். நல்லா தான் இருக்காங்க, ஆனால் ஒரு 30 வயசில் கரெக்டாக அடுத்தடுத்து இறந்து போகிறாங்க. 20 வயசு 10 வயசு அப்படின்னு கூட நடக்குது இல்லைங்களா? துர்மரணங்கள் ஏன் திரும்பி திரும்பி அவங்கள போட்டு பாடாப்படுத்துது? எதனால, யாருக்கெல்லாம், எந்த சூழல்ல, எந்த வயதில் துர்மரணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு ஃபார்மேட் நியூமராலஜில நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருப்பீங்க இல்லைங்களா? யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும்? குறிப்பாக பாதுகாப்பு வளைய மாதிரி எங்களுக்கு ஒரு கவசம் மாதிரியான ஒரு விளக்கம் கொடுங்க சார். கண்டிப்பாம்மா. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது சடனாக அந்த மாதிரி நிறைய நடக்குது. ஏஜி கணக்கே கிடையாது. சும்மா 20 வயசு 30 வயசு 40 கரெக்டாக மிடில் ஏஜி அந்த மாதிரி நடக்குது. ரீசன் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் ரீசனே இல்லாமல் இருக்குது. இது உலக அளவில் இருக்குது. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம ஃபார்மட் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்து கூட நான் சொல்கிறேன். நீங்கள் அதை சரி பண்ணிட்டா கூட போதும். மற்றது வீட்டில் அது கூட இது இப்படி 1000 இருக்கும், எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் இதை மட்டும் நீங்கள் பேரை மட்டும் உங்கள் டேட்டுக்கு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நம்ம ரிலீஃப் ஆகிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் தேதி, 16ஆம் தேதி, 25ஆம் தேதி அப்படின்னு பிறந்திருக்கீங்க. உங்களுடைய பெயர் பீல இருக்கக்கூடாது. 1, 2, வெறும் தேதி மட்டும் இல்லை, மாதத்தில் நீங்கள் 7ஆம் நம்பர் ஜூலை மாதம் பிறந்தவங்களுக்கும் இது பொருந்தும். சில பேருக்கும் வருஷம் 1969 இருக்கலாம், அந்த மாதிரி 1978 இருக்கலாம். அந்த இடத்துல 7ன்னு வருதா, அவங்களுக்கும் பேரில் பீன்னு வரக்கூடாது. சில பேருக்கு விதியன் எல்லாத்தையும் கூட்டினா கடைசி விதியன், அங்கேயும் உங்களுக்கு நம்பரு 7 இருக்கக்கூடாது. வருஷத்துலேயும் 7 இருக்கக்கூடாது, மாதம் ஜூலை இருக்கக்கூடாது, தேதியில் 7, 16, 25, விதி எண்ணிலும் 7 இருக்கக்கூடாது. இருந்தால்
உங்களுடைய பெயர் பியிலே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பேர் அல்பாபெட்டிக் பேர் பி நம்பரில் பி லெட்டரில் இருக்கக்கூடாது. இருந்தால் எந்த வயதிலும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளன. எங்கள் பேர் அல்பாபெட்டிகளில் முதல் லெட்டர் தான் பார்ப்பாங்க. நீங்கள் என்ன மாதத்தை பார்க்க சொல்கிறீங்க, வருஷத்தை பார்க்க சொல்கிறீங்க, விதியன்னு பார்க்க சொல்கிறீங்க. துர்மரணத்துக்கு இது காரணமாக இருக்கிறது. சரிங்க, நீங்கள் இன்னமும் இப்போ நம்ம தமிழ்நாடு இந்தியாவுக்கு வரைக்கும் கூட நீங்கள் சொல்கிறது பொருந்தும். இதே இது வெளிநாட்டில் இருக்குது, அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு இதே தான் பொருந்தும், கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து இசட்டில் கூட பேர் அதிகம் வைப்பாங்க. இதுவும் ப்ளஸ் அடிஷ்னலாக, ஏன்னா நம்ம ஊரில் அதிகமாக இசட்டில் பேர் இருக்காது. இந்த இசட்டில் பேர் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா 17/8/17/26 இருந்துச்சுன்னா இவங்களுடைய பேர் இசட்டில் இருக்கக்கூடாது. அதுவும் உண்மை தான். 7/14/25 மாதம் ஜூலை, அப்புறம் வருஷத்தில் 7, விதியில் 7 இருந்தால் பியில் இருக்கக்கூடாது. அடிஷ்னல் தட்டு இதுவும் சேர்த்துங்க இசட்டில். அவங்களுக்கும் இது பொருந்தும். இருந்தால் கண்டிப்பாக எந்த இடத்துலையும் அவங்களுக்கு வந்துட்டு 8 இருக்கக்கூடாது. தேதியில் இருக்கக்கூடாது, ஆகஸ்ட் மாதம், வருஷத்தில் 8 வரக்கூடாது, விதியில் 8 வரக்கூடாது. வந்துட்டு இசட்டில் பேர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நிகழ்வுகளால் கண்டிப்பாக எந்த நேரத்திலையும், எந்த சூழ்நிலையும், எந்த காலகட்டத்திலையும் எதை சொன்ன எனி பிளேஸ், எனி டைம், எந்த நேரத்துலேயும் வந்துட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஏன்னா அது நடக்கணும்னு ஏன்னா பேசி பல வயதை கடந்ததுக்கப்புறம் வந்துடுச்சிங்க அப்படின்னா அது நேச்சர் தாங்க அது. ஆனால் கரெக்டாக மிடில் ஏஜ் இருக்கும், டக்குன்னு வருது. ரீசன்லாம் பார்த்தா ரீசன் ஏதோ ஒன்று சின்னதாக இருக்கும். சில பேருக்கு அந்த ரீசன் கூட இருக்காது. இல்லைங்க நல்லா பேசிட்டு தான் இருந்தாங்க. அது 1 ஹவருக்கு முன்னாடி நான் என்கிட்ட தாங்க பேசினார், இது என்னாச்சுன்னு தெரிலைங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் அதுக்கு ஏதோ ஒன்று ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிப்போம், ஏதோ ஒன்று சொல்லுவோம். இல்லாமல் திடீர்னு இதுன்னு இல்லை, அது கூட ஏன் வரணும்? இது இருந்தால் அது நடக்கும். அப்போ நம்ம வந்துட்டு இந்த லெட்டரில் வைக்கிறதுல கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகும்போது கரெக்டாக நீங்கள் இப்போ ஏற்கனவே உங்கள் வீட்டில் நடந்திருக்கு, யாருக்குன்னா பேரை பாருங்கள், அனலைஸ் பண்ணி பாருங்கள், கன்ஃபார்ம்டாக இருக்கும். அதுக்கு தான் ஏற்கனவே நடந்தது இருக்குங்கிறது சொல்லியாச்சு. இப்போ கரண்ட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு நடக்கக்கூடாது. இம்மிடியட்டாக மாற்றிடுங்க, இம்மிடியட்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. அதுலேருந்து ரிலீஃப் ஆகிடலாம், எஸ்கேப் ஆகிடலாம். ஏன்னா நமக்கு வந்து முதல்ல சொன்ன மாதிரி போன எஸ்கேப் அந்த மாதிரி நமக்கு நாம தான் சேஃப்டி. மற்றவங்க எல்லாம் பேசலாம், வைக்கலாம், சொல்லலாம். ஆனால் நம்மளை தான் காப்பாற்றிக்க முடியும். பிரத்தியாருங்க வந்து சொல்லலாம், காப்பாற்றிக்கிறது நம்ம தான். முதல்ல சொன்ன மாதிரி இது நம்மளது ரெண்டல் தான். நம்ம பாடியே, உடம்பே போகும்போது நல்லபடியாக கொடுத்துட்டு போயிடணும் அவர்கிட்ட. அப்போ நம்ம எந்த அளவுக்கு பேணி காக்கணுமோ உடம்பு பேணி காக்க வேண்டியது நம்ம கடமை. அதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் செய்யணும். கண்டிப்பாக அப்படி செஞ்சிட்டாக்கா 100% அதிலேருந்து ரிலீவ் ஆகிடலாம், எஸ்கேப் ஆகிடலாம். அருமை சார். 120 வரைக்கும் வாழ்ந்தாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ஆச்சரியமாக இருக்குது. 120 வேணாம், 100 வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 70-80 வாழணும் இல்லைங்களா? அப்போ தான் நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலைமுறையை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு மனநிலை எல்லாருக்கும் வேணும். ஸோ அதற்கு தேவையான அற்புதமான விளக்கம் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார். குறிப்பாக பேர் அப்படிங்கிறது, நியூமராலஜி அப்படிங்கிறது ஒரு தேதிக்கும் பெயருக்கும் அந்த லெட்டருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, அந்த மேஜிக்கல் ரிஃப்ளெக்ஷன் என்ன, அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை எல்லாம் நிகழ்த்தும், யாரையெல்லாம் வீழ்த்தும், யாரையெல்லாம் மேலே இழச்செய்யும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். கொடானுக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். என்னங்க எவ்வளோ தெளிவான விஷயங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு. இல்லை சிம்பிளான விஷயம் தாங்க, ஆனால் மிகப்பெரிய அழிவுலேருந்து நம்ம குடும்பத்தையே காப்பாற்றும் இல்லைங்களா? நம்முடைய பிள்ளைங்க நல்லா வாழறாங்கன்னு பார்த்தா தானே நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ பெயர் இந்த மாதிரி சார் சொன்ன நம்பரில் இருந்ததுனாக்கா தயவு செய்து இப்போவே அதை மாற்றி விடுங்கள், அதுதான் சாலச் சிறந்தது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னாக்க வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு வாஸ்து பார்க்குறது ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம் இல்லைங்களா? வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்குது, யூடியூப்பில் எக்கச்சக்கமான பேர் அது குறித்த விளக்கங்கள் கொடுக்குறாங்க. சரிங்க, இவர் ஒன்று சொல்கிறாரு, அவர் ஒன்று சொல்கிறாரு, இதை கேட்குறதா அதை கேட்குறதா, எதை செய்கிறதுனே புரியாமல் இருக்கோமே அப்படின்னு விழி பிதுங்கி நிற்பவர்களுக்கான மேஜிக்கலான விளக்கங்கள் அடுத்த எபிசோடில் வருதுங்க. அது என்ன வாஸ்து, அது நம்ம வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றி அமைக்க போகுது, எப்படி ஏற்றத்தை கொடுக்க போகுது, இது குறித்த நிறைய விளக்கங்களை அடுத்த எபிசோடில் சார் கேட்டு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.